சங்கீதமானது சங்கீதமே 115 Psalm 150 சங்கீதமே 115 முதலாவது வசனத்தை நான் வாசிக்க, இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்க, அதே மாதிரி ஒரு வசனத்தை வாசிக்கும், கடைசி வசனத்தை சேர்த்து வாசிக்கும். சங்கீதமே 115. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தம், உமது சத்திய நிமித்தம், உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்படணும். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவைகள் வாயிலிருந்து பேசாது, அவைகள் கண்களிலிருந்து காணாது, அவைகளுக்கு கையிலிருந்தும் தொடாது, அவைகள் கால்களிலிருந்து நடவாது, தங்கள் தொண்டைகளில் சத்தமிடவும் மாட்டாது. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடலுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுபவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடலுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மனிதர்கள் மனோலத்தில் மௌனத்தில் இறங்குகிறார், அனைவரும் கர்த்தரை துதியார்கள். மறுபடியும் கடைசி சேர்ந்து வாசிப்போம். நாமோ கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. Haleluya. Haleluya. எல்லாம் தூக்கம் வருது. கரெக்டான டைம்ல வந்துட்டேன். இன்னைக்கு கேள்வி கேட்கும், இன்னைக்கு எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். இருந்தாலும் தேவன் கொடுத்த சங்கீதமானது 115. அதுல முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே, அல்ல, எங்களுக்கு அல்ல, உமது நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், உமது கிருபையும் உமது சத்தியத்தையும். நம்ம இன்னைக்கு புதிய ஆண்டோட வாசல் வந்து நிற்கிறோம். நம்ம மனசுக்குள்ள எவ்வளவோ கேள்வி இருக்கும். இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதோ, கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நல்லா இருக்குமா, எதை எடுத்துக்கிட்டு போகணும், எதை விட்டுட்டு போகணும், பழைய ஆண்டை விட்டுட்டு புதிய ஆண்டு வந்தாச்சு, பழைய ஆண்டு நம்ம என்னத்தை எடுத்துட்டு போகணும், என்னத்தை விட்டுட்டு போகணும் நம்ம நினைச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் சங்கீதக்காரர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வலிமையான, அதாவது பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு சொல்றாரு. அது முதல் வசனம் சொல்றது, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையை நிமித்தம், உமது சத்தியத்தை நிமித்தம், உம்முடைய நாமத்திற்கே. யாருடைய நாமத்தில் மகிமை வரப்படுங்க? தேவனுடைய. அதை இங்கிலீஷ் சொல்லி பாருங்க, நாட் unto us, not unto us. ரெண்டு வாட்டி சொல்றாங்க சங்கீதக்காரர். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, நாங்க எங்கள எவ்வளவு பெருமையோ எவ்வளவு புகழ்ச்சியோ அதெல்லாம் எங்களுக்கு இல்ல, but unto thy name given glory. இந்த புதிய வருஷம் நமக்கு தொடங்கும் போது சங்கீதக்காரர் புதுசா ஒரு யோசனை கொடுக்குறாங்க. அதாவது இந்த உலகத்துல வந்து இந்த புதிய வருஷத்தை கொண்டாடும் போது அவங்க என்னென்ன இருப்பாங்கன்னா, புதிய தீர்மானம் இருப்பாங்க, புதிய கனவுகள் இருக்கும், புதுசா ஒரு மன பலம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். ஆனாலும் தேவனுடைய ஜனங்களா நமக்கு புதிய ஆண்டோட தேவன் வைத்திருக்கிற ஆரம்பம் என்னன்னா, எங்களுக்காக கர்த்தாவே, இந்த வருஷம் முழுவதும் நாங்க பட்ட பாடுகள், நாங்க வந்த எல்லாம் எங்களால எல்லாம் இல்ல, எங்களால இல்ல ஆண்டவரே, உம்மாலதான் எல்லாம் சார். உமக்கே மகிமை, உங்களுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. எதுக்கு இந்த தேவனுக்கு ஏன் மகிமை? ஏன் தேவனுக்கு மகிமை? தாவீது ரெண்டு விஷயம் சொல்றான். முதலாவது வசனத்திலே, உமது கிருபைய நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும்.
நாம இன்னைக்கு உயிரோடு இருக்கோம்னா அது யாரோட கிருபைங்க? தேவனுடைய சுத்த கிருபை. புலம்பல் 3வது அதிகாரம் 22 23 வாசிக்கிறேன். புலம்பல் 3வது அதிகாரம் 22 23. Lamentation chapter 3 verse 22 to 23. நான் நிர்மூலமாகாதிருக்கிற கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கும் முடிவில்லை, அவைகள் காலைதோறும் உமது உண்மை பெரிதா இருக்கிறது. நம்ம இன்னைக்கு இந்த பூமியில நிற்கிறது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலைதோறும். ஒரே ஒரு வாட்டி கிருபை மகிமை கொடுத்து அவர் விட்டுட்டு போறதே இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நமக்கு கிருபை தராரு. ஒவ்வொரு புதிய ஆண்டும் ஒரு கிருபையின் சாட்சி. இரண்டாவது தாவீதுக்காரர் சொன்னது என்னன்னா, அவருடைய சத்தியத்தின் நிமித்தம். என்னாகும் புஸ்தகம் 23:19 சொல்லுது, தேவன் மனிதன் அல்ல, பொய் சொல்ல மனிதர் அல்ல. தேவன் சொன்னதை செய்து முடியும். அதனாலதான் அவரை சத்திய தேவன் சொல்லுவோம். தாவீதுக்காரர் நம்ம என்ன சொல்றான்னா, இந்த புதிய வருஷத்துல நீங்க தொடங்கும் போது தாவீது சொல்றான், தேவனுக்கு சொல்லுங்க, தேவனே இந்த நாள் வரைக்கும் நாங்க செஞ்சது எங்களால இல்ல ஆண்டவரே, எல்லாம் உங்களுடைய மகிமை, எல்லாம் உங்களுடைய கிருபை, எல்லாம் உங்களுடைய சத்தியம். இப்ப தாவீதுக்காரர் என்ன சொல்றான்னா, முதல்ல ரெண்டு விஷயம் சொல்லி அவங்களுக்கு இந்த புதிய ஆண்டுல சரியான கவனத்தோட தாவீதுக்காரர் உண்டாக்குறான். ரெண்டாவது, எதுக்கு தேவனுக்கு மகிமை. மூணாவது, புதிய ஆண்டுக்கான எச்சரிக்கை கொடுக்கிறார். அதே சங்கீதம் 117:2-8 வாசிங்க. அவர்களுடைய தேவன் எங்கே என்று இப்பொழுது பாத்தீங்களா? இவ்வளவு நாள் கேட்டாங்களா? எங்கா அவன் தேவனை கேட்டாங்களா? என்ன சொல்லிட்டு இருக்கான்? இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தானா? இனிமே அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. உங்களை பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச போயிரு, தேவன் அப்படி உங்களுக்கு மகிமைப்பட போறார். கேட்ட உடனே தாவீது சொல்ல பாருங்க, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவருக்கு சித்தம் இருந்தாதான் செய்வார். சித்தம் இல்லாம தேவன் போய் சாடுவார், செய்யுங்க நாட்டை செய்வாரா? எப்ப ஏற்ற காலம் வருதோ அப்பதான் செய்வார். But our God is in heaven. He has done whatever he has pleased. அவருக்கு எதை செய்ய சித்தமா இருக்க அதாங்க செய்வார். இந்த ஆண்டுல அவங்க என்ன செய்ய வர்றாங்க? மகிமைப்படுத்த போகிறாரு. நம்ம பைபிள்ல பார்க்கும்போது நிறைய இடத்துல தேவனுடைய மகிமை பத்தி பார்க்கலாம். ஆனா ஒரு மனிதனிட்ட தேவனுடைய மகிமை வந்து எடுத்து போட்டாங்க. யாருங்க அவங்க? சிம்சோன். அவன் மகிமை இருந்து துச்சமா என்னான நம்மளும் சில காலமா தேவனுடைய மகிமை துச்சமானதை நினைட்டு. ஆனா தேவன் இடத்துலயும் என்ன சொல்றாரு? எவ்வளவு துச்சமா என்னாலும், எவ்வளவு கேட்டானா தேவன் இடத்துல என்ன சொல்றாரு? நான் உன்னை மகிமைப்படுத்த. நம்ம சிம்சோனை போல ஏதோ ஒரு போக்குல ஓடி போய் மகிமை இழந்திருப்போம். ஆனால் தேவன் சொல்றாரு, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். பழைய ஏற்பாடு 2 வாட்டி பார்க்கலாம் இந்த மகிமையை பற்றி. ஒன்று சாலமோன் இருந்தது, அவன் கட்டின ஆலயத்துல தேவ மகிமை இருந்துச்சு. இன்னொன்னு ஆசரிப்பு கூடாது, தேவனுடைய மகிமை வந்து போடுச்சு. பழைய ஏற்பாடு 2. புதிய ஏற்பாடுல ஒரே ஒரு ஆள் 2 வாட்டி மகிமை வந்து போடுச்சு. வந்து போல மகிமை அவட்ட வெளிப்படுத்துச்சு. யாருங்க? புதிய ஏற்பாட்டுல ஒரே ஆள் தான், ஆனா ரெண்டு வாட்டி அவட்ட மகிமை வெளிப்படுத்துச்சு. யாரு அவரு? அவர் பேரை தான் அடிக்கடி சொல்லுவாங்க. இல்லையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்க.
மலைகள்ல அவரு தன்னோட பிரியமான 3 சீசனை விட்டு மலைக்கு போனாரா? மலைக்கு போகும்போது யார் யார் வந்தாங்க? யாரு யார் யார் வந்தாங்க அவரை பார்க்கறதுக்கு? இயேசுவை பார்க்கறதுக்கு யார் வந்தா? 2 பேர் வந்தாங்க, எலியாவும் நானும். எலியாவும் மோசே வந்த உடனே அவரோட முகத்துல அந்த மகிமை வெளிப்பட்டுச்சா? அதே மாதிரி மகிமை இந்த ஆண்டில் தேவன் உங்களுக்கு காட்டுவார். புரஜாதியை பார்த்தாலே ஓடிடுவாங்களே, பார்த்தாலே ஐயோ தேவனுடைய பிள்ளைங்க வருது. இவ்வளவு நாளா கேட்டா எங்கடா உங்க ஆண்டவர்னு, ஆனா இப்ப பார்த்தாலே ஓடிடுவாங்க. இன்னொரு இடத்துல வெளிப்பட்டுச்சு. எங்கங்க காது கேட்கல போதும். எங்கங்க பார்த்துக்காப்பா, இதுக்குதான் நான் டெய்லி கேள்வி கேட்கறது இல்ல. சரி, நானே சொல்லிடுறேன். மரித்து உயிர் தெரிந்த உடனே அவருடைய மகிமை வெளிப்பட்டுச்சா? ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க மறைச்சிருக்கலாம், ஆனால் இன்னால தேவன் சொல்றாரு உன்னை மகிமையில எழுப்புவார். ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு நாட்கள் நீங்க நம்ம மறைச்சு போயிருக்கோம். ஆனால் தேவன் என்ன சொல்றாரு? தேவன் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த போது இந்த மகிமை நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து உயிர் தெழுந்த போது அந்த மகிமை உங்களுக்கு வரும். சரி, நான் மொத்தம் 3 விஷயம் சொன்னேன். முதல்ல இந்த ஆண்டு தோக்கறதுக்கு தாவீதுக்காரன் கொடுத்த ஒரு வசனம். ரெண்டாவது எதனால தேவனுக்கு மகிமை. மூணாவது ஏன் அத புதிய ஆண்டுக்கான எச்சரிக்கை. அதாவது சங்கீதம் 115:4-7 அவர்கள் சிலைகளை வெள்ளியும் பொன்னுமாகின்ற, அதாவது தேவனுக்கு மேலாக நாம் நம்புவது எதுவுமே இல்ல. தேவன் தான் எல்லாத்திலும் மேல. அதே சங்கீதக்காரன் 115:8 சொல்ற பாருங்களேன், அவைகள் பண்ணுகிறவர்களும் அவைகள் நம்புகிறவர்கள் யாவரும் அது எப்படிங்க இருக்கு? பேசுதா? நடக்குதா? குதிக்குதா? சாப்பிடுதா? அவங்கள போல இவங்களும் ஆயிடுங்க. ஆனா 9 வசனம் சொல்லுது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு யாருக்கு துணையும் கேடமா இருக்காங்க. கண்டிப்பா இஸ்ரவேல் யாரு? நாம் இல்ல, நான் தான் இஸ்ரவேல். நமக்கு அவரு துணையும். இந்த ஆண்டுல தேவன் சொல்றாரு, நான் உனக்கு துணையும் கீழமா இருந்து உன்னைய மகிமைப்படுத்துவேன். 11 வருஷத்துல கர்த்தருக்கு பயப்படுறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமா இருக்கார். 11 வருஷம் கர்த்தருக்கு பயப்படுறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடவுமா இருக்கிறார். கர்த்தருக்கு நீங்க பயப்படுறீங்களா? இந்த வருஷம் தேவன் சொல்றார், எனக்கு பயப்படுற நீ, உனக்கு நான் கேடமா இருப்பேன், துணையுமா இருப்பேன். கர்த்தர் நம்மை நினைக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை. அதே 11 கர்த்தருக்கு பயப்பட பெரியோரையும் ஆசீர்வதிப்பார். வெறும் பெரியவங்க மட்டும் இல்லைங்க, சிறியோரை. தேவனுக்கு பயந்தா யாரா இருந்தாலும் ஆசீர்வதிப்பார். அதே 15 வசனம் சொல்லுது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள். அவர் யாருங்க? வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய தேவன். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு துணையும் கேடனுமா இருக்கார். மரித்தோர்கள் மௌனத்தில் இறங்குகிற அனைவருக்கும் கர்த்தரை துதியார்கள், நாமோ இது முதல் என்றதைக்கும் என்னையிலிருந்து இந்த புதிய ஆண்டு இன்னையிலேருந்து இத்தனை நாள் அவளை துதிச்சோமா ஸ்தோத்திரம் செஞ்சோமா அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தம் ஒரு சத்திய நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே
எங்களால ஒண்ணும் இல்லை. இந்த புதிய ஆண்டுல இந்நாள் வரைக்கும் நாங்க உண்மை சோச்சரிச்சு உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, எங்களை மணிந்து கொள்ளுங்க, எங்களை அரவணைச்சு கொள்ளுங்க. நான் சிம்சோனை போல இருக்க மாட்டேன், நான் வேற யாரை போல இருக்க மாட்டேன், இயேசு கிறிஸ்துவ போல உண்மை போல நான் மாறும். இந்த புதிய ஆண்டுல தேவன் சொல்றது என்னன்னா, பின்னாடி வந்த எத்தனையோ நாள் நம்ம என்னமோ பண்ணியிருப்போம், அவரை மகிமையை துச்சமா இருப்போம், மகிமைக்கு தேவையில்லாத காரியெல்லாம் பண்ணியிருப்போம். அப்படி இருந்து தேவன் என்ன சொல்றாருங்க, நான் உன்னை எவ்வளவு அன்பான தேவன் பாருங்க, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். அதே சங்கீதம் 115:9-11 வாசிங்க. கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். இந்த சங்கீதக்காரன் 3 வாட்டி சொல்றான், ஓ இஸ்ரேல் trust in the Lord, O house of Aaron trust in the Lord, you who fears the Lord trust in the Lord. இந்த புதிய வருஷத்துல சங்கீதம் சொல்றான், பயப்படாத ஆனா விசுவாசமா இருக்கு. சங்கீதம் 27 வாசிங்களேன். சங்கீதம் 27. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். Trusting is not knowing the future. Trust is knowing who hold the future. அதாவது நம்ம விசுவாசிக்கிறது ஏதோ ஒரு நம்முடைய வருங்காலத்தை முடிக்கிறது இல்லைங்க, விசுவாசிக்கிறது நம்முடைய வருங்காலத்தை யார் பிடிச்சிருக்காரு நினைக்கிறது. அதே சங்கீதம் 115:12-15 சொல்லுது, இந்த வருஷத்துக்குரிய ஆசீர்வாதம் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். தேவன் நம்ம என்ன பண்ணிருக்காருங்க, நினைச்சிருக்காரு. ஐயோ என் மகன் எங்க இருக்கான், ஐயோ என் மகன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என் மகிமை நான் அவளுக்கு விளங்கப்படுத்துவேன், நான் அவளை மகிமைப்படுத்தணுமே, நான் அவனுக்கு மகிமைப்படுத்தணும். தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை நினைச்சிருக்கார். அதனாலே நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ஆசீர்வாதம் ஏதோ ஒரு நாளுக்கு நாள் கூட்டிட்டு போற அடிஷன் இல்லைங்க. 1 + 1னா 1 1 2. இப்போ 1 × 2னா 1 × 2 1 2. தேவனுடைய ஆசீர்வாதம் என்னமோ 1 + 1 1 + 1 அப்படி போவாதுங்க. இன்னைக்கு 2 கொடுத்தா நாளைக்கு 4, நாளைக்கு 4 கொடுத்தா அடுத்து 8 மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டு இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் கூட்டாது, பெருகும். இந்த புதிய ஆண்டை நம்ம இதை சொல்லி ஆரம்பிப்போம். பயம் இல்லை, பெருமை இல்லை, ஆனா விசுவாசத்தால் நாங்க மகிமைப்படுவோம். சங்கீதம் 115:6 வாசிங்களேன். அவைகளுக்கு காதுகள் 16. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுஷருடையது. வானங்கள் பூமியோ இந்த ஆண்டு தேவனுக்குரியது. இந்த ஆண்டு தேவன் நம்மளை மகிமைப்படுத்தக்கூடிய ஆண்டு. The heaven are the Lord's heaven, but the earth has given unto the children of man. This year not belongs to God, but He has entrusted it to us. இந்த ஆண்டு தேவனுடைய ஆண்டு, ஆனா அவர் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கார். இந்த ஆண்டுல நம்மளை மகிமைப்படுத்துவேன். அதனால தேவனே எங்களால் அல்ல, உங்களுடைய நாமத்தினுடைய மகிமைப்படுத்துவேன். எங்களை வழிநடத்துங்க, எங்களை பாதுகாத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க. எங்களுடைய மகிமைக்காக, இந்த வருஷத்துல உம்முடைய மகிமைக்காக.
దేవుని యొక్క సంగీతగా దేవునికి స్తోత్రం.